திடன் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திடன் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு அந்த முந்தின இரவு நேரத்திலே தம்முடைய சீசர்களோடு கூட அவர் அநேக காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அவர்கள் பேசி முடிக்கிறதான கடைசி தருணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்னதான ஒரு கடைசி வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையில பார்க்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்று சொல்லி. உலகம் தருகிறத சமாதானம் சூழ்நிலைகளை சார்ந்ததாய் காணப்படுகிறது. அதாவது பிரச்சனைகள் இல்லாத போது இப்படிப்பட்ட சமாதானம் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தருகிறதான அந்த சமாதானம் சூழ்நிலைகளையும் கடந்து அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. சீசர்கள் தங்களுக்கு வரவிருந்ததான அந்த கடினமான அந்த காலத்திலே அவர்கள் ஒரு நாளும் கலங்காதவர்களாக, பயப்படாதவர்களாக, அவரோடு கூட இணைந்திருப்பதனுடைய ஒரு தெய்வீக அமைதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு விருப்பமாய் காணப்பட்டது. அவர் தொடர்ந்து சொல்லுகின்றதான பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துன்பங்களே இல்லாத ஒரு பாதை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் சொல்லவில்லை. உபத்திரவம் உண்டு என்று ஒரு உண்மையான யாதார்த்தத்தை வெளிப்படையாக அவர் சொல்கிறார். சோதனைகளும் எதிர்ப்புகளும் பலவிதமான மனவேதனைகளும் வாழ்க்கையில் நிச்சயம் கடந்து வரும். ஆனால் அதே நேரத்திலே அவர் சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொல்லுவதற்கு காரணம் இருந்தது. ஏனென்று சொன்னால், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். இது அந்த வார்த்தையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கூறுகின்றதான பொழுது அவர் இன்னும் சிலுவையில் அவர் அறையப்படவே இல்லை. ஆனால் வரவிருக்கிறதான அந்த மரணத்தையும் சாத்தானுடைய சகலவிதமான வல்லமையும் தாம் வெல்லப்போவதை உறுதியாக அறிந்தவராக ஜெயித்தேன் என்று சொல்லி கடந்த காலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு உலகத்தை ஜெயித்தபடினாலே அவரை பின்பற்றுகிறதான நமக்கும் அந்த வெற்றி நமக்கும் உரித்தாய் காணப்படுகிறது, நமக்கும் சொந்தமாய் காணப்படுகிறது. நாம் ஒரு தோற்று போன போரில் ஒரு நாள் போராடவில்லை. ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்து முடித்த ஒரு போரில் தான் நாமும் நாட்களை போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான துன்பங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் உண்டாகிறதான பொழுது இவைகள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாதுதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறதான சமாதானமும் வெற்றியும் அதைவிட பெரிதாய் காணப்படுகிறது. எனவே சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதவர்களாக உலகை வென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி மிகவும் தைரியமாக கூட வாழும்படியா தெய்வ சமூகத்துல இந்த காலை பொழுதுல நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். ஒரு ஜெயாலியாகிய கிறிஸ்து ஒவ்வொரு நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே உலகத்தில் உண்டாகிறதான மனிதர்கள் மூலமாய் உண்டாகிறதான எல்லா விதமான உபத்திரவத்தில் நின்றும் எல்லா விதமான சோதனை நின்றும் இக்கட்டில் நின்றும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவித்து பாதுகாப்பா. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேசினபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றாலும் தகுப்பனை இவைகள் நிரந்தரம் அல்லவென்று சொல்லி இது எங்களோடு கூட பேசுகிறப்பா. நீர் தருகிற அந்த ஜெயத்தின் மூலமா வெற்றியின் மூலமாய் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொடுக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக யாவரையும் மாற்றும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியும் தேவன் கொடுக்கிறார். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேனையின் கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன், யாக்கோபின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், திடன் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன்.
நீ திடன் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் திடன் கொள் நான் உன்னோடு